இதில் ஒரு கூட்டணி கட்சி பொறுத்த வரைக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தேமுதிக பொறுத்த வரைக்கும் 5 இடங்கள் அவர்களுக்கு வழங்கப்படும். அந்த தொகுதியெல்லாம் பேச்சுவார்த்தையில் இருக்கிறோம். நாளை தினம் அதெல்லாம் அறிவிக்கப்படும். அதே போல திரு கிருஷ்ணசாமி அவர்களுக்கு ஒரு தொகுதியும் எஸ்டிபிஐ கட்சிக்கு ஒரு தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நடத்தியிருந்தா உங்களுக்கு சொல்லியிருப்போம்ல. அதாவது தேர்தல் அறிக்கை முக்கியமான அதிமுகவோட முக்கியமான ரோல் சொல்றாங்க. தேர்தல் அறிக்கை எப்போது எதிர்பார்க்கலாம்? தேர்தல் அறிக்கையில் விரைவில் எதிர்பார்க்கலாம். தேர்தல் அறிக்கை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் விரைவில் எதிர்பார்க்கலாம். எஸ்டிபிஐக்கு அவருடைய கையெழுத்தாகும் போது உங்களுக்கு சொல்லப்படும். இது அவரை தான் கேட்கணும். எங்களுக்கெல்லாம் ஏமாற்றம் இல்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் சொந்த காலில் நிற்கின்ற கட்சி. கூட்டணிக்கு வந்தால் நாங்கள் வரவேற்போம், கூட்டணிக்கு வராவிட்டாலும் மகிழ்ச்சி. இது ஒவ்வொரு கட்சியும் எடுக்கின்ற முடிவு. அதனால யாரையும் வற்புறுத்தி ஒரு கட்சியில் இணைக்க முடியாது. எனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இதே புரட்சித் தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது 2014 தமிழகம் அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளரை அறிவித்து வெற்றி கண்ட இயக்கம் அதிமுக இயக்கம். ஆகவே கூட்டணியை நம்பி கட்சி கிடையாது. கூட்டணி வேண்டும் இல்லை என்று சொல்லவில்லை. கூட்டணிக்கு வருகின்ற கட்சிகளை நாங்கள் வரவேற்போம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.